திருச்சிலுவை பாதை. தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை தியானிக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சிலுவை பாதை நமக்கு கற்பிக்கின்ற பாடம், துன்பங்கள் இல்லாமல் மீட்பு இல்லை. திருச்சிலுவை பாடுகளை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவையின் வல்லமையும் பலத்தையும் பெற்று இந்த மண்ணுலகில் அவரை போல துன்பங்களை தாங்கி மீட்புக்கு செல்ல முடியும். அதனால இந்த தவக்காலத்துல மட்டும் இல்லாம வருடம் முழுவதும் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருச்சிலுவை பாடுகளுக்கு உகந்த நாளாக அனுசரித்து திருச்சிலுவை பாடுகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் தியானித்து அவருடைய பலத்தையும் வல்லமையும் பெற்று அவருக்காக துன்பங்களை ஏற்று அவரோடு மகிமையில் பங்கு பெறுவோம். இந்த சிந்தனையோடு இந்த திருச்சிலுவை பாதை முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். உத்தம மனஸ்தாப ஜெபம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். நித்திய இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பாவிகளான மனிதருக்காக உயிரை பலியாக்க திருவுளம் கொண்ட இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அன்பு செய்கிறீர், முடிவு வரை அன்பு செய்தீர். உலகிலிருந்த தம்மவர் மேல் அன்பு கூர்ந்திருந்த அவர் இறுதி வரை அவர்கள் மேல் அன்பு கூறலானார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவனிடமும் இல்லை என்று உமது வேதம் இயம்புகிறது. பிளாத்துவின் அரண்மனை முதல் கல்வாரி மலை வரை சிலுவை சுமக்க இறுதி பயணம் உம்முடைய மேலான அன்பின் பிரதிபலிப்பாக இருந்தது. கண்ணீரும் இரத்தமும் வழிந்த அந்த வழியினூடே வியாகுலமான தாயின் பின்னாலே ஒரு திரு யாத்திரையாய் நாங்களும் உம்மை பின்தொடர்கிறோம். வாழ்வுக்கு செல்லும் வழி எவ்வளவோ இடுக்கமானது என்று எங்களுக்கு அருளிய இறைவனே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் சிலுவையையும் சந்தோஷத்தோடு சகித்து கொண்டு இந்த இடுக்கமான வழியில் உம்மை பின் செல்ல எங்களுக்கு அருளும். முதல் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மரண தீர்ப்பிடப்படுகிறார். சிந்தனை. மனுக்குலத்தின் பாவ பரிகார பலி ஆரம்பமாகிறது. பிளாத்துவின் முன்னிலையில் இயேசு நிற்கிறார். அவரை பாருங்கள். சாட்டையால் அடிபட்ட உடல், இரத்தத்தினால் ஒட்டிய ஆடைகள், தலையில் முள்முடி, பஞ்சடைந்த கண்கள், சோர்வால் தள்ளாடுகின்ற கை கால்கள், தாகத்தால் உலர்ந்த நாவு, உலர்ந்த உதடுகள். பிளாத்து தன் தீர்ப்பை வாசிக்கின்றான். குற்றமற்றவர் குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டார். எனினும் இதனையெல்லாம் மௌனமாக ஏற்கின்றார் இயேசு. ஜெபம். என் கடவுளை, நீர் குற்றமற்றவராக இருந்தபோதும் சிலுவை மரணத்திற்காக தீர்ப்பிடப்பட்டீர். மற்றவர்கள் என்னை தவறாக உணரும் போதும், விமர்சனம் செய்யும் போதும், குற்றவாளியாக தீர்ப்பிடப்படும் போதும் உம்மை போல சகித்து கொள்ளும் தன்மையை எனக்கு கொடுத்தருளும். பிறர் என்னை எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எனக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். சிந்தனை. பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு முன் செல்கிறார். இயேசுவின் நிலையை காண்போம். நண்பர்கள் யாரும் இல்லை. யூதாஸ் அவரை காட்டிக் கொடுத்தான். ராயப்பர் அவரை மறுதலித்தார். மற்ற சீடர்கள் ஓடி ஒளிந்தனர்.
அவருடைய அற்புதங்களை கண்டவர்களும் அதன் பலனை அனுபவித்தவர்களும் இப்பொழுது எங்கே? ஓசானா பாடி வரவேற்றவர்களும் இன்று மௌனமாக இருக்கின்றனர். அவருக்கு உதவி செய்யவோ ஆறுதல் வார்த்தை சொல்லவோ அங்கு ஒருவரும் இல்லை. ஜெபம். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று நீர் அருளி உள்ளீரே. என்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஆகிய சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய இரத்தம் பதிந்த பாதச்சுவடுகளை நான் பின்தொடர்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை இளைப்பாற்றுகின்ற இயேசுவே, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் குறை சொல்லாமல் சகிக்கும் மனநிலையை எனக்கு தந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சிந்தனை. கற்கள் நிறைந்த வழி, பாரமான சிலுவை, தளர்ந்த உடல், தள்ளாடுகின்ற கால்கள், முகங்குப்புற நிலத்தில் விழுகிறார். மூட்டுகளில் இரத்தம் வழிகிறது. யூதர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். படை வீரர்கள் அடிக்கின்றனர். மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. இயேசு பேசவில்லை. நான் சென்ற இடமெல்லாம் அவர்கள் எனக்கு கண்ணி வைத்துள்ளனர். வலப்புறம் திரும்பினேன். என்னை கவனிப்பவர் ஒருவரும் இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஜெபம். இயேசுவே, சுமக்கும் சிலுவை பாரம் உள்ளது. கீழே விழுவதுண்டு. மற்றவர்கள் அதை கண்டு பரிகாசம் செய்யவும் என் வேதனையை அதிகரிக்கவும் செய்ததுண்டு. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் குறைபாடுகள் வரும்போது என்னை நானே சரி செய்து கொள்ள நீர் கற்பித்தருளும். என் சிலுவையை சுமக்க சக்தி இல்லாமல் தளரும் போது சோர்ந்து போகாமல் என்னை காத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். நான்காம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். சிந்தனை. சிலுவை பயணம் முன்னோக்கி செல்கிறது. இடையில் ஒரு கோர காட்சி. அவருடைய அன்னை ஓடி வருகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். நிறைந்து வழியும் 4 கண்கள், நொறுங்கி வெடிக்கும் 2 இதயங்கள். தாயும் மகனும் பேசவில்லை. மகனின் வேதனை தாயின் இதயத்தை நொறுக்குகின்றது. தாயின் வேதனை மகனின் வேதனையை அதிகரிக்கின்றது. 8ஆம் நாள் குழந்தையை தேவாலயத்தில் காணிக்க வைத்த நிகழ்ச்சி தாயின் நினைவில் வருகிறது. உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று தீர்க்கதரிசியாகிய சிமியோன் தீர்க்க தரிசனம் உரைத்தார். கண்ணீரோடு விதை விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். நாம் படும் வேதனை அற்பமானது, நொடிப்பொழுதை நீடிப்பது. ஆயினும் அது நம்மில் அளவிட முடியாத நித்திய மாட்சிமையை ஒப்புயர்வற்ற வகையில் விளைவிக்கிறது. ஜெபம். துன்பக் கடலில் மூழ்கிய திவ்ய இயேசுவே, துன்பத்தில் ஆளும் நிமிடங்களில் உம்முடைய தாயின் முன்மாதிரி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கட்டும். உம்முடையவும் உம்முடைய தாயினுடையவும் வேதனைக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் என்று நாங்கள் அறிகிறோம். அவற்றிற்கெல்லாம் பரிகாரம் செய்ய எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறான். சிந்தனை. இயேசு மிக அதிகமாக தளர்ந்து விட்டார். இனி சிலுவையுடன் முன்னேற சக்தி இல்லை. இயேசு வழியில் இறந்து விடுவார் என்று யூதர்கள் பயந்தனர். அப்போது சீமோன் என்பவன் வயலிலிருந்து வருவதை கண்டனர். சீரேனே ஊரானாகிய அவனை இயேசுவின் சிலுவையை சுமக்க வலியுறுத்தினர். யூதர்களுக்கு இயேசுவின் மீது இரக்கம் தோன்றியதால் அல்ல, உயிரோடு அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருந்தனர். ஜெபம். கருணை கடலாகிய இயேசுவே, இந்த காட்சியில் நான் உம்மை கண்டிருந்தேன் என்றால் நான் என்னையே மறந்து உமக்கு உதவியிருப்பேன். ஆனால் சின்னஞ்சிறிய என் சகோதரருள் ஒருவனுக்கு நீங்கள் இவற்றை செய்த போதெல்லாம்
எனக்கே செய்தீர்கள் என்று நீர் அருளி உள்ளீரன்றோ? அதனால் சுற்றிலும் உள்ளவர்களில் உம்மை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய அருள் புரியும். அப்பொழுது நானும் சீமோனைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவேன். உம்முடைய கஷ்ட அனுபவங்களை என்னில் நிறைவாக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைக்கிறாள். சிந்தனை. பக்தி உள்ளவளாகிய வெரோனிக்கம்மாள் மெசியாவை காண்கிறாள். அவளுடைய இருதயம் இரக்கத்தால் நிறைந்தது. அவளுக்கு இயேசுவை ஆறுதல் படுத்த வேண்டும். படை வீரர்கள் மத்தியில் நுழைந்து அவள் இயேசுவை அணுகினாள். யாரேனும் என்னவேனும் சொல்லட்டும், அன்பு எதிர்ப்புகளை அறிவதில்லை. தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர். உம்மை நம்பி வந்தவர்கள் யாரும் கைவிடப்படுவதில்லை. அவள் அனுதாபத்துடன் தன் துணியை எடுத்தாள். இரத்தம் படிந்த முகத்தை தாழ்மையோடு துடைத்தாள். எனக்கு இரக்கம் காட்ட யாராவது உண்டா என்று நோக்கினேன், ஒருவரும் இல்லை. எனக்கு ஆறுதல் அளிக்க ஒருவரும் இல்லை. தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தது என் செவிகளில் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபம். அன்புமிக்க இறைவனே, வெரோனிக்கம்மாள் போல உமக்கு இரக்கம் காட்டவும் ஆறுதல் அளிக்கவும் நான் ஆசைப்படுகிறேன். உம்முடைய பாடுகளின் மறையாத முத்திரை என் இதயத்தில் பதியச் செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். சிந்தனை. இயேசு பலவீனமாய் நிலத்தில் விழுந்தார். காயங்களிலிருந்து இரத்தம் வழிகிறது. சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. நான் சகதியில் விழுந்தேன். என் ஆன்மா வேதனையால் தளர்ந்தது. சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை பரிகாசம் செய்தனர். அவரோ இதையொன்றும் பொருட்படுத்தவில்லை. தந்தை எனக்கு கொடுத்த துன்பக் களத்தில் நான் குடிக்காதிருப்பேனோ? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அல்லாமல் அவர் வேறு ஒன்றும் விரும்பவில்லை. ஜெபம். மனிதனின் பாரமெல்லாம் சுமந்த மெசியாவே, நாங்கள் உம்மை அணுகுகிறோம். நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையின் பாரத்தால் நாங்கள் தளர்ந்து விழுந்து எழும்ப முடியாமல் கஷ்டப்படவும் செய்கிறோம். உம்முடைய திரு கையை நீட்டி எங்களுக்கு உதவியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறார். சிந்தனை. எருசலேம் தெருக்களில் ஒரே கூச்சலாய் இருந்தது. அகோரமான குரலை கேட்டு பெண்கள் வெளியில் வந்தனர். இயேசுவை கொலைக்களத்திற்கு கூட்டிச் செல்கின்றனர். இயேசுவினிடத்தில் அவர்களுக்கு இரக்கம் தோன்றிற்று. மக்களின் ஓசானா ஆர்ப்பரிப்புகளும் புகழ்பாடல்களும் ஒலிவ கொப்புகளும் அவர்கள் நினைவில் வருகின்றன. பெண்கள் கண்ணீர் பொங்க அழுதனர். அதை கண்ட இயேசு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று பதிலுரைத்தார். சில வருடங்களில் எருசலேம் நகரம் ஆக்கிரமிக்கப்படும். அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் பட்டினியால் இறப்பர். அந்த நிகழ்ச்சியை இயேசு முன்கூட்டியே தெரிவித்தார். இயேசு தான் படும் கஷ்டத்தையும் மறந்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஜெபம். எளியவர்களின் அடைக்கலமாகிய இறைவனே, துன்பங்களின் காலத்தில் எங்களுக்கு ஆறுதலளிக்கும் இயேசுவே, உம்முடைய பாடுகளை நினைத்து எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். வரும் காலத்தில் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஆசிர்வதித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். சிந்தனை.
முன்னோக்கிச் செல்ல அவருக்கு சக்தி இல்லை. இரத்தமெல்லாம் தீர்ந்தது. தலை சுற்றுகிறது. உடல் நடுங்குகிறது. அவர் நிலத்தை தொடுகின்றார். தன்னால் எழும்பி நிற்க சக்தி இல்லை. எதிரிகள் அடித்து எழும்ப வைக்க முயற்சிக்கின்றனர். பலி முடிய இனி அதிக நேரமில்லை. அவர் நடக்க முயற்சி செய்கிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சவுலுக்கு அருளிய வார்த்தைகளை இப்பொழுது நம்மை பார்த்து சொல்கிறார். ஜெபம். உலக பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இறைவா, உம்முடைய துன்பங்களில் என்னுடைய வேதனைகள் எவ்வளவு சாதாரணமானவை என்றாலும் வாழ்க்கை பாரத்தின் நிமித்தம் நான் பல வேளைகளிலும் சோர்வடைகின்றேன். வேதனைகள் என்னை அலட்டிக் கொள்கின்றன. ஒரு வேதனை தீர்வதற்கு முன் மற்றொரு வேதனை வந்தடைகிறது. வாழ்க்கையில் தளர்ச்சியடையாமல் உம்மை நினைத்து இதனையெல்லாம் சகிக்க சக்தி தந்தருளும். என்னுடைய வாழ்க்கை எத்தனை நாள் என்பது எனக்கு தெரியாது. இரவு வருகின்றது. அப்பொழுது எவனும் வேலை செய்ய முடியாது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. சிந்தனை. கல்வாரியை அடைந்த போது அவர்கள் அவருக்கு வெள்ளைப்போளம் கலந்த கசப்பு காடியை குடிக்க கொடுத்தனர். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அவருடைய ஆடைகளை 4 பங்கிட்டு ஒவ்வொருவரும் ஒரு பாகம் எடுக்கச் செய்தனர். மேலாடை தையல் இல்லாமல் உண்டாக்கப்பட்டது. அது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று சீட்டு போட்டு தீர்மானிக்கலாம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்று எழுதியுள்ள மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. ஜெபம். இரத்தத்தால் ஒட்டியிருந்த ஆடைகள் உரித்தெடுக்கப்பட்டதும் அதிக வேதனைப்பட்ட இயேசுவே, பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரிந்தெடுத்து உம்மையே அடைவதற்கும் மறு கிறிஸ்துவாய் வாழவும் கிருபை அளித்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். சிந்தனை. இயேசுவை சிலுவையோடு சேர்த்து காலிலும் கையிலும் ஆணி அறைகின்றனர். கொடூரமான வேதனை, மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உபத்திரவங்கள். எனினும் அவரது உதடுகளில் முணுமுணுப்பில்லை, கண்களில் நிராசை இல்லை. தந்தையின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஜெபம். உலக இரட்சகரான இயேசுவே, அன்பின் புதிய தூதுவராய் வந்த உம்மையே உலகம் சிலுவையில் அறைந்தது. உலகத்தை சார்ந்தவர் அல்லாததால் உலகம் உம்மை எதிர்த்தது. எஜமானரை விட வேலைக்காரன் பெரியவன் இல்லை என்று அருளினீர். உம்மை உபாதித்தவர்கள் எங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். உம்மோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்கும் உலகத்திற்காக இறந்து உமக்காக மட்டும் வாழ அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமேன். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிந்தனை. 2 கள்வர்களின் நடுவில் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தனர். சிலுவையில் தொங்கிக் கொண்டு இயேசு பகைவருக்காக ஜெபிக்கின்றார். நல்ல கள்ளனுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். தாயும் மற்ற பெண்களும் அழுது கொண்டு நின்றனர். இதோ உம் மகன் என்று தாயிடமும், இதோ உன் தாய் என்று அருளப்பரிடமும் அருளினார். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர்விட்டார். உடனே சூரியன் இருண்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் கிழிந்தது. பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. நூற்றுவர் தலைவன் இதைக் கண்டு கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டு உள்ளபடியே இவர் நீதிமான்தான் என்று உரக்க கூறினான். வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம் நிகழ்ந்ததைக் கண்டு மார்பில் அரைந்து கொண்டு வேதனையோடு திரும்பியது. ஜெபம். நான் பெற வேண்டிய ஞானஸ்நானம் ஒன்று உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். இறைவனே, நீர் விரும்பிய ஞானஸ்நானம் நடந்து முடிந்தது. உம்முடைய தகன பலி உம்மிடமிருந்து முடிவாகியது. என் பலியும் ஒரு நாள் முடிவாகும்.
நானும் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மைப் போல் ஜெபிக்க எனக்கு அருள் தாரும். தந்தாய், நீர் எனக்கு செய்ய கொடுத்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மகிமைப்படுத்தினேன். தந்தாய், உலகம் உண்டாகும் முன்பு உம்மிடம் எனக்கு இருந்த அதே மகிமையை அளித்து இப்பொழுது என்னை உம்முன் மகிமைப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமீன். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. சிந்தனை. அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தது. அடுத்த நாள் ஓய்வு நாள். அதனால் உடல் சிலுவையில் இருக்கக்கூடாதென்று யூதர்கள் கூறினர். அந்த ஓய்வு நாள் பெருவிழாவாக இருந்தது. அதனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களின் முட்டுகளை முறித்து உடலை கீழே இறக்க வேண்டுமென்று அவர்கள் பிலாத்துவிடம் கேட்டனர். ஆகையால் படை வீரர்கள் வந்து இயேசுவோடு அறையப்பட்டிருந்த 2 பேருடைய முட்டுகளை முறித்தனர். இயேசு முன்பே இறந்து போயிருந்தார் என்று கண்டதால் அவருடைய முழங்கால்களை முறிக்கவில்லை. இருப்பினும் படை வீரர்களில் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விலாவில் குத்தினான். குத்துண்ட இடத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தன. அதன்பின் இயேசுவின் இறந்த உடலை சிலுவையிலிருந்து இறக்கி தாயாரின் மடியில் கிடத்தினர். ஜெபம். மிகுந்த வியாகுலப்பட்ட மாதாவே, உம்முடைய அருமை மகன் மௌனமான இறுதி பயணத்தை தொடர்ந்தபோது நீர் அடைந்த வேதனை யாரால் அளவிட முடியும்? பாலனாக பிறந்த தெய்வகுமாரனை முதலில் கையில் ஏந்தியதிலிருந்து கல்வாரியின் நிகழ்ச்சிகள் வரை ஒவ்வொன்றும் உம்முடைய நினைவில் தெரிகின்றது. அப்போது நீர் அனுபவித்த வேதனைகளை நினைத்து வாழ்க்கையின் துக்கங்களின் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தைரியப்படுத்தி ஆறுதல் அளித்தருளும் தாயே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமீன். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். சிந்தனை. பின்னர் பிலாத்துவின் அனுமதியுடன் அரிமத்தியா ஊரானாகிய சூசை என்பவர் இயேசுவின் உடலை பெற்றுக்கொண்டார். வெள்ளைப்போளமும் அகில் தூளும் கலந்து இயேசுவின் சடலத்தில் வைத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் துணிகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. அதில் யாரையும் அதுவரை வைத்ததில்லை. அருகிலேயே அந்த கல்லறை இருந்ததாலும் அந்த யூதரின் பாஸ்காவுக்கு ஆயத்த நாளானதாலும் இயேசுவை அதில் வைத்தனர். என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். புனிதர் அழிவு காண விடமாட்டீர். முடிவில்லாத பாடுகள் பட்டு இறந்து மகிமையடைந்த மெசியாவே, உம்மோடு கூட இறப்பவர்கள் உம்மோடு கூட வாழ்வார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஞானஸ்நானம் வழியாக நாங்களும் உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் உம்முடைய பாடுகளை பற்றி சிந்தித்து கொண்டு பாவத்திற்கு இறந்தவர்களாய் வாழ எங்களுக்கு அருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. இறுதி ஜெபம். விண்ணக தந்தையே, எங்களுக்காக சாவை ஏற்ற உம்முடைய திருமகனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை பொறுக்கவும் எங்களோடு ஒன்றுபடவும் செய்வீராக. உம்முடைய திருக்குமாரன் கல்வாரியில் சிந்திய திரு ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த திரு ரத்தத்தை நினைத்து எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய பாவங்கள் பெரிதாகும் என்று நாங்கள் அறிகிறோம். எனினும் உம்முடைய கருணை அதனினும் பெரிது அன்றோ. எங்களுடைய பாவங்களை ஒழித்துவிட இயேசுவின் இந்த பரிகார பலியை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் உம்முடைய அன்பு மகன் ஆணிகளால் அறையப்படவும்
ஈட்டியால் குத்தப்படவும் செய்தார். உம்முடைய அருளைப் பெற உம் அன்பு மகனின் பாடுகள் போதுமானது அன்றோ? உம்முடைய புதல்வனை எங்களுக்கு அளித்த பரம தந்தையே, உமக்கு மகிமையும், சிலுவை மரணத்தால் எங்களை இரட்சித்த மகனுக்கு ஆராதனையும், இரட்சிப்பின் பலியை பூர்த்தியடைய செய்த தூய ஆவியாருக்கு சோஸ்திரமும் உண்டாகட்டும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.